ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை எப்படி பெற்றெடுக்கிறாங்கன்னு ஒரு வழி இருக்குல்ல, ஒரு 10 மாசம் என்ட்ரே ஆனோடனே ஒரு லைவ் கிடைக்குங்களா, அது ஆனா பெண்ணாங்கிறது இல்லை, ஒரு முழு உருவத்தோட வருங்கிறது ஒரு ஃபீல் இருக்குங்களா, அந்த ஃபீல் தான் நம்மளுடைய ஒர்க்கும் இருக்கும். உள்ள வந்தாச்சு, இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இது என்ன கலர் போகலாம், இது அப்படியே லைட்டா ஓடிட்டே தான் இருக்கும். ஆனா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதுதான் மெய்யழகன் படம். ஸோ அந்த படத்துல ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? ஃபுல்லா சைலண்ட் தான். நைட்டு தான் ஃபுல்லா படம். நைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. டேயில் ஒர்க் பண்ணுவோம், நைட்டு போனால் டோட்டலாக யாரும் மொபைல் ஆன் பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. கிட்டத்தட்ட தூரத்தில் ஒரு என்ன சொல்ல, ஒரு 10 மீட்டர் தள்ளி 30 மீட்டர் தள்ளினாலும் அங்கே யாரும் நின்று பேசக்கூடாது. அங்கே ஒரு பாத்ரூம் தேவைப்பட்டது, அவங்க போயிட்டு இது பண்ணுறதுக்கு. அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாதுட்டாங்க. ஒரிஜினலாக யூஸ் பண்ண முடியாதுன்னு இவர் டைரக்டர் வேறு வழி இல்லாமல் சரி நீ செட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு வந்துடுச்சு. ஏன்னா அவர் ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, அதனால கம்ஃபர்டபுளாக இருக்காது பாத்ரூம் யூஸ் பண்றது. தாரா, இன்னைக்கு நம்ம விருந்தினர் பக்கம் செக்மெண்ட்ல யார் கெஸ்ட்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். தனல், மெய்யழகன், போட் போன்ற வித்தியாசமான திரைப்படங்களின் கலை இயக்குனர் ஐயப்பன் அவர்களே இன்றைய நம் விருந்தினர். ஹலோ சார், வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நல்லா. ஸோ நிறைய படங்களுக்கு நீங்க வந்து ஆர்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. பட் உங்களோட ரீசெண்ட் ரிலீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா தனல் படம். ஸோ அந்த படத்துல ஒர்க் பண்ணது, அது அந்த படத்துக்கு நல்ல ரெஸ்பான்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ ஆஸ் ஆர்ட் டைரக்டரா உங்களுக்கு எந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு? ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த படத்துல தான் அதிகமான ஒர்க் பண்ணியிருக்கேன் செட்டு விஷயமா. அதுக்கு முன்னாடி பண்ண படத்தோட இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா ஆத்ம திருப்தியா இருக்குது. அருமையான ஒரு இது இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு செட் ஒர்க் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுபடி என்னென்னா, ஃபஸ்ட்டு மூவ் பண்ணும்போதே எங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணும்போதே என்ன பண்ணாங்கன்னா, லைவாக போயிடலான்னு ஆரம்பத்துலேயே சொன்னாங்க. சரி லைவா, இது கிட்டத்தட்ட ஒரு 7 படம் பண்ணியிருக்கேன். 7 படத்துலேயும் அதே லைவா அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். சரி என்னடா பண்ணுறது, அப்படி சரி பரவாயில்ல மூவ் பண்ணுவோமே, இதுவும் ஒரு இது தானே. அதர்வா ஹீரோ, அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்க அவர் அஸ்வின் சார் இருக்கார், அப்புறம் பெரிய ஆக்டர் ஒருத்தர் செல்வா சார். அதனால ரொம்ப சந்தோஷம் பெரிய ஆக்டரோட ஒர்க் பண்ணுறதுனால. மூவ் பண்ணுவோன்னு பரவாயில்ல பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். நல்ல ஒரு சந்தோஷம். போக போக கதை கேட்டு மூவ் பண்ணும்போது ஒரு 10 நாள் ஷூட் பண்ணும்போது அப்புறம் லைவாக தான் ஷூட் பண்ணோம். கட் பண்ணால் அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சிட்டு சரி லொக்கேஷன் பார்க்கலாம், ஸ்லம் ஏரியாவை போய் லைவாக இருக்கிற இடத்துல போய் மூவ் பண்ணுவோம். நைட்டுங்கிறதுனால யாரும் கொடுக்க மாட்டாங்கங்கிற கேள்வி வந்துச்சு. எல்லாம் பகல்னா கூட பரவாயில்ல, ஏன்னா ஒரு வீடை வந்து இன்னொரு வீட்டுக்கு அவங்கள ஷிஃப்ட் பண்ண சொல்லிட்டு பகலில் நம்ம ஷூட் பண்ணலான்னு கூட ஒரு ஆப்ஷன் இருக்குது. சினிமாவில் வந்து முடியாததுல ஒன்றும் இல்லை, பண்ணிடலான்னு ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஃபேமிலியை வந்து வேறு வீட்டில் இருக்க வச்சுட்டு டக்குன்னு நம்ம இந்த வீட்டில் ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பண்ணுவாங்க. பட் ஃபேமிலி டோட்டலாகவே 100 குடும்பத்தையும் வெளில அனுப்ப முடியாதுல்ல, அந்த மாதிரி இருக்கிறதுனால சரி பிளான் பண்ணுவோம் அப்படின்ட்டு செட்டாக பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் டைரக்டர் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, செட்டாக போயிடலாம் அப்படின்னு. அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ணார் ப்ரொடியூசரும். ஆமாம் நீங்கள் ஒரு பட்ஜெட் எடுத்துருவாங்க, சரி ஓகே பார்க்கலான்ட்டு அப்புறம் டிராயிங் பண்ணி கொடுத்தோம். அப்புறம் டிராயிங் பண்ணி கொடுத்து பட்ஜெட்லாம் திங்க் பண்ணும்போது இவ்வளோ ஆகுமா, சரி கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம் அப்படிங்கும்போது கொஞ்சம் கம்மியாவா எப்படி சார் பண்ண முடியாது, சரி இல்லைங்க ஒரு ரோ பண்ணிக்கலாம், ஒரு ரோ பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு நாள் ஷூட்டு கிட்டத்தட்ட ஒரு அந்த ஷூட்டில் வந்து கிட்டத்தட்ட 40 நாள் ஷூட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக. நான் நைட்டு தான் ஃபுல்லாக 40 நாள் ஷூட்டுங்கிறதுனால நைட் மட்டும் ஒரு ரோ பண்ணிக்கலாம், அடுத்த நாள் வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி வேறு இடத்துக்கு மாற்றிக்கலாம், அப்படி மூவபிள் பண்ணிக்கலாம், ஏன்னா பட்ஜெட்டு எங்களால் தாங்காது அப்படிங்கிற மாதிரி பேசு. சரி ஓகே நம்ம என்ன பண்ணுறது தான் செட்டு தானே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால ஒரு ஆர்வத்தில் சரி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. ஆனால் யோசித்து பார்த்தா என் கூட சர்க்கிளில் தேடி ஒரு டிஸ்கஸ் பண்ணும்போது வேலைக்கு ஆகாது, ஏன்னா பகல் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ண முடியாது, ஏன்னா டீமாக நைட்டு ஒர்க் பண்ணிவிட்டு பகலில் ஒர்க் பண்ண முடியாது. சரி முடிஞ்ச அளவு கேட்டு பார்க்காம பரவாயில்லன்ட்டு அப்புறம் ப்ரொடியூசரை ஒத்துக்கிட்டார், முடியாதுங்கிறது சந்தோஷம். அப்போ ஃபுல்லாகவே போட ஆரம்பிச்சிட்டோம். போட்டால் ஒரு 200 குடிசை போட்டுரும். ஆமாம் 200 வந்திருக்கும் ஃபுல்லாக. கோயில் அப்புறம் சுற்றி. ஆனால் டேரக்டரோட கருத்து என்னன்னா, நம்ம எப்படி வேணாலும் போட முடியாது, கதைப்படி வந்து ஃபஸ்ட்டு உள்ளே என்ட்ரி ஆகணும், எல்லாருமே உள்ளே வரணும், அதை விட்டு எங்கேயும் வெளில போக முடியாது. ஆனால் அங்கேருந்து 4 பார்த்தா பிரியணும், இவங்க 2 பேர் இந்த பக்கம் போகணும், இந்த பக்கம் போகணும், ஆனால் போனால் எங்கேயுமே தெரியக்கூடாது.
அதுதான் கதை. அதனால ஒரு இடத்துல அவங்க போய் லாக் ஆகும்போது இங்கேருந்து அங்கே சவுண்டு கேட்கக்கூடாது. அப்போ தான் டிஸ்டன்ஸு காட்டணுங்கிறதுனால தான் ஒரு இடத்துல சத்தம் போட்டால் இன்னொரு இடம் கேட்கக்கூடாதுங்கிறதான் ஒரு 200 குடிசையாக போட்டோம். அப்போ தான் தூரமாக அங்கே இருக்கிற மாதிரி. அப்போ உள்ள ஏரியாவே ஃபுல்லாகவே ஒரு உள்ளே போனாலே ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம அந்த காசி தேட்டர் உள்ளே போகிற ஸ்லிம்மு தான் அப்படி இருக்கும். ஓகே அந்த ஃபீல்ல தான் பண்ணணும். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பண்ணி முடிக்கிறதுக்கு. ஓகே சார், அவுட் ஆஃப் ஒரு கியூரியாசிட்டியில கேக்குறேன். ஒரு ஸ்லம் வந்து செட் போடணும் இந்த மாதிரி ஒரு 200 வீடெல்லாம் வச்சு அப்படின்னா ஒரு பட்ஜெட் நீங்க கரெக்டா எக்ஸாக்ட் பட்ஜெட் சொல்லணும்ட்டு இல்ல, எவ்வளவு சார் செலவாகும் ஒரு ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணும்னா? அதுக்கு அந்த பட்ஜெட்டா பிளான் பண்ணா நாங்க சும்மா ரொம்ப கால்குலேட் பண்ணா ஒரு இடத்துக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு மேல வந்தது. சும்மா சாதாரணமா தான் இருந்தது. நம்ம வந்து என்னன்னா ஃபுல்லாக இன்டீரியர்லாம் ஒர்க் பண்ண போகிறது இல்லை, நம்ம எக்ஸ்டீரியர் மட்டும்தான் பிளான் பண்ணோம். ஏன்னா ஓலை குடிசை அப்புறம் ஓடு இந்த மாதிரி 3-4 வெரைட்டியாக தான் பிளான் பண்ணோம். வெறும் தார்பா பிளான் பண்ணுறோம், வெறும் ஃப்ளக்ஸு. ஏன்னா ஒவ்வொரு வீடும் வந்து ரொம்ப அது என்ன சொல்றது, இருக்கப்பட்டவங்க இல்லை, இல்லாதப்பட்டவங்க தானே வீடு கட்டியிருப்பாங்க. அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த டயத்தில் என்ன எப்படி இருந்ததோ அந்த மாதிரி அவங்ககிட்ட இருந்தா ரெஃபரன்ஸ் எங்களுக்கு. இது காசி தேட்டரில் உள்ள பக்கத்தில் உள்ள ஸ்லம் ஏரியா மட்டும்தான் எனக்கு ரெஃபரன்ஸ். அதில் என்ன எப்படி இருக்கும் டோட்டலாகவே ஒரு செடியை பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் டேங்கில் வச்சுருப்பாங்க. கேன் வாட்டர் கட் பண்ணிவிட்டு அதில் தான் மண் போட்டிருப்பாங்க. வெறும் புதுசாக தான் செடி தொட்டி வாங்கி வைக்க மாட்டாங்க. அப்புறம் பெயிண்ட் டப்பாவில் வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டயரு சைடில் ஃபுல்லாகவே அந்த சின்ன பாத்திரம் தான் இருக்கும். அதுக்குள்ளே தான் ஓடுறது விடியாருது. அது ஒரு சைக்கிள் எல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு. சின்ன சின்ன பொருள் எடுக்கு ஃபுல்லாக எங்களுக்கு வந்து செட்டுன்னு பார்த்தோன்னா கடையில் போய் வாங்க போகல, காயிலங்கடையில தான் எடுத்துகிட்டு வந்தோம் பொருளெல்லாம். ஏன்னா அதுதான் அந்த இடத்துக்கான ஒரு தேவைப்பட்டது. வேற அதிகமாக காயிலங்கடையில் வாங்கினா கூட 50 செலவு ஆயிடுது. ஐயோ, அது கணக்கு பண்ணால் நாங்கள் மினிமம் செலவு வந்து அது அந்த ஸ்லம்முக்கு மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 70 லேக் வந்துருச்சு. 75 லேக். சூப்பர். சோ இவ்ளோ நல்லா வந்து ப்ரொடியூசரும் வந்து ஒத்துழைச்சாரு. அது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம் தான். கண்டிப்பா. சோ குடிசெல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் செட்னு சொன்னீங்க. அதே மாதிரி படத்துல வந்து நிறைய டனல்ஸ் வந்து காமிச்சிட்டே இருப்பாங்கல்ல, டனல்ல தான் வந்து கதையே நடக்கும். அல்ல டனல்லாம் வந்து எப்படி சார், ஃபுல் ஆர்ட் ஒர்க்கா இல்ல வந்து ரியலாவே வந்து ஷூட் பண்ணீங்களா? டனல் செட் தான், ஃபுல்லாவே செட் தானா? அது கிட்டத்தட்ட ஒரு 200 அடி பிளான் பண்ணோம். அங்க வந்து ஒரே லென்த் இல்லாம அந்த பிளானிங் என்ன பண்ணிருக்காருன்னா சின்ன சின்ன டனல் அங்கிருந்து எங்க பேங்க்ல இருந்து தான் எங்க கணக்குப்படி ஆக்சுவலாக பேங்க்லேருந்து ஏடிஎம்லேருந்து சென்டரில் ஓப்பன் பண்ணி அங்கேருந்து அவர் டனல் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து அந்த பெரிய டனலில் என்ட்ரி ஆகிறது தான் போலீஸோட கதை. நாங்கள் பெரிய டனல் போட்டோம், 200 அடி போட்டு 2 வேவாக பிரிச்சுட்டு சென்டரில் ஒரு ஜங்ஷன் வச்சு பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லா பக்கமும் ஒரே இடத்துல போலீஸ் வந்து ஜாயிண்ட் ஆகணும். அதனால அது ஒரு இதாக தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு 200 அடி, அதுக்கப்புறம் இந்த ஜங்ஷன் சேஞ்ச் ஆகுதுங்களா, அதுல இருந்து எங்கிட்ட ஒரு 100 அடி, அந்த பக்கம் ஒரு 50 அடி, இப்படி பிளான் பண்ணிட்டு தான் பண்ணியிருந்தோம். பெரியது தான் அது ஒர்க்கு, ஃபுல்லாக வெல்டிங் ஒர்க்கு தான். அது ஸ்லம் முடிஞ்சோடனே அடுத்த ஏரியா அந்த பக்கம் ஃபுல்லா அப்படியே பிளான் பண்ணி. எவ்வளவு நாள் தான் சார் ஒர்க் பண்ணீங்க இந்த ஒரு படத்துக்காக? ஏன்னா ஏகப்பட்ட ஒர்க் வந்து ஆர்ட் ஒர்க் தான் டனல் படத்துல இருந்திருக்குல்ல. ஆமா, இந்த இதுக்கு ஸ்லம்முக்கு மட்டுமே கிட்டத்தட்ட நாங்க 1 மாசம் எடுத்துக்கிட்டோம். அப்போ டனலும் வந்து ஒரு 25 டேஸ் அது ஃபுல்லா இந்த ஒரு ஒர்க் பண்ணோம். 25 டேஸ். அப்புறம் பேங்க்ல வந்து அந்த ஓப்பன் பண்ணுறது உடைகிறது அதுவே கிட்டத்தட்ட அது வந்து கீழே அண்டர் கிரவுண்ட் எல்லாம் ரெடி பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 20 ஃபீட் வரையும் போட்டு அதுலேருந்து ஒரு ஹோல் பண்ணி ஒரு சுரங்க மாதிரி இறங்கி போகிறதுக்கு அது பண்ணி அதுக்கு மேலே தான் நாங்கள் பேங்கே வச்சுருந்தோம். ஆமாம், அந்த மாதிரி தான். ரொம்ப இதுதான் சேலஞ்சான வேலை தான். சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு எங்கள் டைரக்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லணும், எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஏன்னா எதிர்பார்க்கவே இல்லைல்ல. அப்புறம் கேமராமேனே ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தார். அவ்வளோ அருமையாக எனக்கு சக்தி சார் எந்த ஒரு டென்ஷன் இருக்காது, இருக்கலாம் பண்ணிக்கலாம் அப்படிம்பாரு. அதே மாதிரி ப்ரொடியூசரும் ரொம்ப சந்தோஷம் தான். தியேட்டர்ல அந்த அவுட்புட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? தியேட்டர்ல பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நம்ம பண்ணியிருந்த தப்பு பண்ணியிருக்கோமா என்ன ஒரு டவுட்ல இருப்போம். ஏன்னா எங்க பார்த்தாலும் கொஞ்சம் ஏதோ ஒரு மண்ணுக்கு ஓரமா இருக்குமா. ஃபுல் அண்ட் ஃபுல்லும் நான் கதையில கவனிக்க மாட்டேன். எந்த படம் பார்த்தாலும் நான் கதையில போய் கவனிக்க மாட்டேன். நீங்க பண்ண படமா இருந்தாலும் சரி, இன்னொருத்தவங்க படம் பண்ணியிருந்தாலும் ஃபர்ஸ்ட் என்னுடைய இது வந்து கதையாக இன்வால்வ் போக மாட்டேன் ஃபர்ஸ்ட் டைம். சரி, இது அந்த பண்ணியிருக்காங்களா, இது அங்கே பண்ணியிருக்காங்களா, நம்ம ஏதாவது தப்பு பண்ணுவோமா,
அந்த ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும் எல்லா படத்துலையும். நம்ம அதை பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இருக்கும். இல்லை, எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் பட்ஜெட்டுக்காக பண்ணியிருப்பாங்க. அந்த மனசுக்குள்ள நினச்சிட்டு சரி ஓகே சந்தோஷம் அப்படின்னு. சூப்பர், சந்தோஷம். உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப மனநிறைவா சந்தோஷமா இருந்தது. இருந்தது, ரொம்ப லைவாக இருந்தது. அப்புறம் தான் டேரக்டருக்கு வெளில வந்து கூப்பிட்டு சார் ரொம்ப நன்றிங்க சார் சொல்லிட்டு சூப்பர். கேமராமேன்கிட்டையும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஓகே. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு உங்களோட ஒர்க் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் சார். பட் ஆனால் ஒரு பாராட்டு வெளியே இருந்து இந்த ஒர்க்கை பற்றி தெரிஞ்சவங்க கிட்ட இருந்து கிடைக்கும் போது நமக்கு இன்னும் ஓகே நம்ம கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு யாராவது அப்ரிஷியேட் பண்ணவங்க இண்டஸ்ட்ரியில கண்டிப்பாக எனக்கு இருக்கவங்க? 3 மேனேஜர் கால் பண்ணாங்க, 4 மேனேஜர். சார் நீங்கள் அந்த டனல் போட்டிங்களா, அது இருக்கா அப்படின்னு. இல்லை சார், அது இப்போ இல்லை, அது டிஸ்மல் பண்ணிட்டோம். இல்லை சார், அது மாதிரி வேணும், நம்ம படத்துக்கு உங்கள் பட்ஜெட் தாங்குமா எனக்கு தெரியல, அது இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு கேட்கும்போது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரி நம்மள்த ஒரு ரெஃபரன்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது மாதிரி ஒரு 2 மேனேஜரும் கேட்டிருந்தாங்க, அடுத்த படத்துக்கு பண்ணணும் சார், என்ன பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு அந்த மாதிரி தான் ஒரு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனது. ஒரு Wow. நல்ல பரவாயில்ல, நம்ம நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கோங்கிறது ஃபீல் ஆயிடுச்சு. அண்ட் சார், ஒரு படத்தோட கதையை வந்து உங்ககிட்ட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கல்ல, அதுக்கப்புறமா அது விஷுவலாக கொண்டு வரும்போது, அந்த இடத்தையே விஷுவலாக நம்ம கொண்டு வரும்போது லைக் அந்த ப்ராசஸ் உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? போகும்போதே நம்மளாம் ட்ராவல் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி நமக்கு திங்க் பண்ணுறதெல்லாம் இதானே இருக்கும். எங்கேயாவது போய் இதை பார்த்துக்கலாம், இதை பார்த்து இப்போ சும்மா சாதாரண ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு சின்ன போர்டு இருந்தாலே ஃபோட்டோ எடுத்துக்குவேன், நாளைக்கு ரெஃபரன்ஸாக தேவைப்படும். சும்மா வரும்போதே ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்குவோம். ஏன்னா நமக்கு தெரியாது, இந்த டைம் அதை போய் டிசைன் பண்ண முடியாது, எப்படி இருக்கும்னு தெரியாது. அப்படிங்கும்போது ஒவ்வொரு இடமும் சின்ன விஷயமா இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ எடுத்து தான் வச்சுக்கிறேன். அந்த மாதிரி நம்ம ஏதாவது கதை கேட்கும் போதே அந்த ட்ராவல் ஆயிரும். சரி இது இங்கே பண்ணிக்கலாம், அது அப்படி பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிட்டு நம்ம ஐடியாவே இல்லாமல் ஒரு டேரக்டர் ஃபர்ஸ்ட் ஒப்பீனியன் கேட்பேன், உங்கள் ஐடியா எப்படி இருக்கு. ஓகே. அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வாங்கினாதான் நம்ம மூவ் பண்ண முடியும். இல்லை நம்மளா போயிட்டு இது பண்ணவேன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரோஸா மைண்டில் நினச்சிட்டு போவோம், அவர் வந்து வேற கேரக்டராக வந்து நினச்சிருந்தானே நான் இது எதிர்பார்க்கலன்றாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் நாங்கள் அவங்ககிட்ட இருந்து லைட்டாக ஒரு அவுட்புட் வாங்கிட்டா தான் மூவ் பண்ண முடியுங்கிறது என்னோட கருத்து. சூப்பர். அப்படிதான் மூவ் பண்ணியிருக்கேன். அதான் எனக்கு ரொம்ப அந்த ட்ராவலில் தான் போவேன். இல்லை, ஒரு கேர்ளாக வந்துட்டு கேட்குறேன், எங்களுக்கு ஒரு லுக்கு கிரியேட் பண்ணணும்னா இந்த ட்ரெஸ்ஸுக்கு இந்த கம்மலான்னு செலக்ட் பண்ணுறதுக்குள்ளேயே தலைலாம் வலிச்சிரும். பட் நீங்கள் ஒரு இடத்தையே கிரியேட் பண்ணணும், அங்கே இருக்க பிக்சர்ஸ், அங்கே இருக்க பொருள், அதெல்லாம் உங்களுக்கு என்றைக்குமே எப்பா ஏன்னா இங்கே வந்தனும் அப்படின்னு ஃபீல் ஆகலையா? இல்லை அது இன்னும் பயங்கர இன்ட்ரெஸ்ட் ஆயிரும். ஏன்னா நான் தானே உருவாக்குறேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆயிரும். இப்போ ஒரு தாய் வந்து ஒரு குழந்தை எப்படி பெற்று எடுக்கிறாங்கன்னு ஒரு வழி இருக்குல்ல, ஒரு 10 மாதம் என்ட்ரே ஆனோடனே ஒரு லைவ் கிடைக்குங்களா, அது ஆனா பெண்ணாங்கிறது இல்லை, ஒரு முழு உருவத்தோட வருங்கிறது ஒரு ஃபீல் இருக்குங்களா, அந்த ஃபீல் தான் நம்மளுடைய ஒர்க்கும் இருக்கும். உள்ள வந்தாச்சு, இது இப்படி இருக்கும், அது அப்படி இருக்கும், இது என்ன கலர் போகலாம், இது அப்படியே லைட்டாக ஓடிட்டே தான் இருக்கும். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதுதான். இது நம்ம ஒரு அதான் சொல்ற தாய்க்கு சமம் தான் நம்ம ஆர்ட் ஒர்க்கும். ஓகே, சூப்பர். ரொம்ப அழகா சொன்னீங்க சார். அண்ட் அதே மாதிரி எப்படி இந்த படத்துக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தீங்க ஆர்ட் டைரக்டரா டனல் படத்துக்குள்ள? டனல் படத்துக்குள்ள ஒரு என்ட்ரினா, ஆல்ரெடி நான் வந்து வேற படம் ரன் ஆகிட்டு இருந்தது. என்னுடைய குரு வந்து ராஜீவன் டைரக்டர் இருக்காருங்களா, ராஜீவன் சார், அவர் தான் எனக்கு குரு. அதுக்கு முன்னாடி சந்தானம் சார்கிட்ட ஒர்க் பண்ணியிருந்தேன், சந்தானம் டைரக்டர்கிட்ட. அவர் மூலியமா இங்கே வந்தேன். இவர் மூலியமா தான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு அந்த டனல் படம். ஆமாம், வேற அங்கே ஒர்க் பண்ண கோஆர்டினேட்டராக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சவர். அது வேற படமாக ஒர்க் பண்ணோம். அந்த படத்துலேருந்து எனக்கு 3 பேர் லிங்க் பண்ணிவிட்டாங்க. அதில் வந்து எனக்கு கிடைச்சது தான். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்களோட ஒரு சூப்பரான படம் எல்லாருமே என்றைக்குமே ஒரு எவர் கிரீன் படம் மறக்கவே மாட்டாங்க அப்படின்னா மெய்யழகன் படம். ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? அண்ட் அது இப்போ வரைக்கும் அரவிந்த் சாமி சாரும் வந்துட்டு கார்த்தி சாரும் அந்த ஒரு இடத்துல பேசிப்பாங்க பாருங்களேன், அந்த பாய் போட்டு அந்த சீன் அப்படியே அந்த ஃப்ரேமா வந்து நிக்குது. ஸோ அந்த படத்துல ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ஐயோ, அது ரொம்ப ரொம்ப இதை விடவும் அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானதான். அது டைரக்டரோட இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் ஃபுல்லாக சைலண்ட் தான். நைட்டு தான் ஃபுல்லாக படம். நைட்டு தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லு. டேயில் ஒர்க் பண்ணுவோம், நைட்டு போனால் டோட்டலாக யாரும் மொபைல் ஆன் பண்ணக்கூடாது, எதுவுமே பேசக்கூடாது. கிட்டத்தட்ட தூரத்தில் ஒரு என்ன சொல்ல, ஒரு 10 மீட்டர் தள்ளி 30 மீட்டர் தள்ளினாலும் அங்கே யாரும் நின்று பேசக்கூடாது, ஒரு சும்மா ஸ்மைல் கூட வரக்கூடாது. அவ்வளோ ஒரு அருமையானது தான். ஓப்பனிங்லாம் நாங்கள் அந்த கதை கேட்கும்போது, கதையில் பவுண்டு கொடுத்துட்டாரு, படிக்கும் போதெல்லாம் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ட்ராவலில் யாராங்கிற கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்.
பவுண்டு வெடிஞ்சு படித்து முடிச்சோன்னே சார்ட்ட போய் பார்த்து செம்மையாக இருக்குது சார்ன்னு சொல்லிட்டு ஒரு கை கொடுத்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கதை கேட்கும்போது அப்பா அதுவும் வேற லெஜண்ட். ஒர்க்கை பார்த்தா அதில் பொறுத்தவரையும் எல்லாமே அவர் லைவாக எதிர்பார்ப்பார் டைரக்டரை பொறுத்தவரை. சும்மா செட்டு எதுவுமே போடக்கூடாது, செட்டாக அவர் விரும்ப மாட்டேங்கிறாரு. பட் அவர் ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காருங்களா, அதனால அவர் எல்லா ஆர்ட் டைரக்ஷன் பார்த்து ஏதாவது தப்பாக நினச்சிருக்கலாமோ என்னன்னு தெரியல அவர் மைண்டு. ஆனால் எதை பார்த்தாலும் அவருக்கு லைவாக தான் எதிர்பார்ப்பார். ஒரு நீ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, பிளேவுடு அந்த ரீப்பரு அதை கண்ணிலே காட்டக்கூடாதுன்றார், அந்த மாதிரி கேரக்டர். ஆனால் ரொம்ப நல்ல ஒரு சின்சியரான டைரக்டரு, ரொம்ப பிடிச்ச டைரக்டரு. ஃபஸ்ட்டு என்ன பிளான் பண்ணோன்னா மண்டபம் ஃபஸ்ட்டு நாள் ஷூட்டு மண்டபம், கல்யாண மண்டபம். ஃபஸ்ட் நாள் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தான். இப்போ நீங்கள் ஆர்டர் படியே தான் போனாங்க. ரயில்வே ஸ்டேஷன் போகிறாங்கன்னு சொன்னேன்னு அது லைவாக தான் பண்ண போகிறாங்கன்னா அங்கேயும் அப்புறம் போயிட்டு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு செட்டு ஒரு நாள் ஒரு 10 கடை போடலாம் இப்போ அப்படின்ட்டாங்க. அதை ரயில்வே ஸ்டேஷனில் உள்ளது அப்புறம் உள்ளவே லைவாகவே தான் பண்ணோம். அதுக்கு அடுத்து மண்டபம் வந்தோம். மண்டபத்தில் எதுவுமே மூவ் பண்ண வேண்டாம்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம். அப்புறம் டைல் கீழே, அப்புறம் ஃபுல்லாகவே கலர் சேஞ்சஸ்ஸு, அப்புறம் மண்டபத்தோட ஃபுல் கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். முக்கால்வாசி கலர் சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்புறம் ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் சேஞ்சர் தான். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பாத்ரூம் தேவைப்பட்டது. அவங்க போயிட்டு இது பண்ணுறதுக்கு அந்த பாத்ரூம் யூஸ் பண்ண முடியாதுட்டாங்க. ஒரிஜினலாக யூஸ் பண்ண முடியாதுன்னு இவர் டைரக்டர் வேறு வழி இல்லாமல் சரி நீ செட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு முடிவு வந்துருச்சு. ஏன்னா அவர் ஹீரோவும் பண்ண மாட்டாங்க, அதனால கம்ஃபர்டபுளாக இருக்காது பாத்ரூம் யூஸ் பண்ணுறது. பாத்ரூமும் நம்ம ஃபுல்லாகவே செட்டு போட்டது அப்புறம் தான் நம்ப ஆரம்பித்தேன் டைரக்டர். பக்கான ஒரு ஃபீல் வந்தது. இப்போ நான் இன்ன வரையும் நான் வந்து செட்லேயே நான் ஒர்க் பண்ண மாட்டேன். ஏன்னா என் படத்தில் நான் ஒர்க் பண்ண படம் இல்லை, என் படத்தில் அதிகமாக நான் செட்டு ஒர்க் பண்ண மாட்டேன். இது பார்த்தோன்னே பரவாயில்ல நல்லா பண்ணியிருக்க சந்தோஷம். அதுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. அவர் என்னமோ நம்ம எது பண்ணாலும் ஒரு ஆறுதல் சொல்லுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. அதுக்கப்புறம் அது முடிஞ்சது. அந்த மண்டபம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில் வந்துட்டோம். அப்புறம் வந்து காரைக்குடியில் ஒரு கோயில் ஒன்று பிளான் பண்ணோம். சிலை ஒன்று கேட்டிருந்தாரு, அந்த வேறு ஐயனார் சிலை மாதிரி ஒன்று. சிலையை வந்து அவர் எனக்கு வழக்கம் போல் நாங்கள் சினிமாவில் என்ன பண்ணுவோம், கிளேயில் பண்ணி ஃபைபரில் தான் பண்ணுவோம். எனக்கு அந்த மெட்டீரியல் வேணான்ட்டார். அப்புறம் லைவாகவே பண்ண சொல்லி போய் காரைக்குடியில் பக்கத்தில் சிலை சிற்பிக்கிட்ட கொடுத்து ஃபுல்லாக அதே கல்லில் ரெடி பண்ணி அது ஒரு 1 மந்த்துக்கு இருந்தாங்க. அது அந்த மாதிரியே கொண்டாந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஜல்லிக்கட்டு ஃபுல்லாக செட்டு தான். அந்த வாடிவாசல் ஃபுல்லாக லைவாகவே ஷூட் பண்ண போனால் அங்கே பர்மிஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, அது கொடுக்க வேணான்ட்டாங்க. சரி அப்போ பிளான் பண்ணி அதே 3 செட்டாக பிளான் பண்ணோம். வாடிவாசல் இருந்து அப்படியே அது 2012 நடக்கிற கதை மாதிரி ஃபுல்லாக அப்படியே போட்டோம். ரெஃபரன்ஸ் எடுத்து எல்லாமே பக்கா செட்டு தான். அது ஒன்றும் யோசிக்கல, நல்லா பார்த்தோன்னே நல்லா சூப்பராக இருக்கு ஐயப்பன்னாரு. எனக்கு ஃபுல்லாகவே எங்கள் ரஜிவன் சார் தான் எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளானிங்கு. அதுக்கு நல்லா பண்ணி கொடுத்துருந்தோம். சந்தோஷப்பட்டார், நல்லாவும் வந்திருந்தது, ரொம்ப ஹாப்பி. அண்ட் அந்த ஹீரோ ஹீரோயினோட வீடு அந்த லொகேஷனை பற்றி சொல்லுங்க சார். அது செட்டா? இல்லை, அது வீடு வந்து லைவ் தான். வீடு வந்து 3 வீடு பிளான் பண்ணோம். ஃபர்ஸ்ட் இன்டீரியர் ஒரு வீடு, எக்ஸ்டீரியர் வீடு, அப்புறம் பேக் தோட்டம் வேறு வீடு. மட்டும் என்னென்னா ஒன்று காரைக்குடியில் ஒன்று பிளான் பண்ணோம். அப்புறம் காரைக்குடியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் வந்து ஃப்ரெண்டு பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் பேக் வந்து சிவகங்கையில் பண்ணோம். அவள் ஃப்ரெண்டில் உள்ள வீடு வந்து என்னென்னா அது எம்டியான பாலடைஞ்சு வீடு மாதிரி தான் இருக்கும். அது நாங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து அது ஃப்ரண்ட்ல எல்லாம் அந்த கல், பெரிய கல் வச்சு அந்த என்ன சொல்கிறது, செங்கல்லே வருங்களே கருங்கல் மாதிரி, அந்த கல் ஃபுல்லாகவே ரெடி பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில். அதுக்கப்புறம் வாழை இதெல்லாம் வந்து லைவாகவே இருக்கணுங்களா, செடியெல்லாம் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நாங்கள் ஒவ்வொரு சேஞ்சர் இன்னும் 3 நாளுக்குள்ளே நாங்கள் சேஞ்ச் பண்ணுவோம். கிட்டத்தட்ட அது என்ன 4 வருஷம் கணக்கில் பண்ணி 2012 ஒன்று, அப்புறம் 18 ஒன்று, அப்புறம் இன்னும் கொஞ்சம் பேக்கு அந்த ஒரு 3 வெரைட்டியாக சின்ன வயசுல உள்ளது பண்ணோம். அதனால நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. ஸோ எந்த படம் உங்களுக்கு பயங்கர சேலஞ்சிங்காக இருந்தது ஆஸ் அன் ஆர்ட் டைரக்டர்? டனல் சொல்லுவீங்களா இல்லை மெய்யழகுன்னு சொல்லுவீங்களா? டனல் தான் என்னுடைய ஒர்க்குன்னு எடுத்துகிட்டா டனல் நல்லா இருந்தது.
என்னோட ஒர்க்கா விஷயமா பாத்தீங்கன்னா டனல். இது ரொம்ப என்ன சொல்றது, மைண்ட்ல இருக்கிறது மெய்யழகன். அழகான ஸ்டோரி, அந்த ஸ்டோரிக்கான விஷயங்கள் கிரியேட் பண்றது. ஓகே, சூப்பர் சார். அண்ட் அடுத்ததா வந்து இன்னொரு படத்தை பத்தியும் கேட்கணும், போட் படம். அது வந்து கதை ஃபுல்லா அந்த போட்லயே டிராவல் பண்ணும், அண்ட் அத்தனை ஆர்டிஸ்ட் வச்சுட்டு இது பண்ணும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஆனா போட்டை பத்தி எல்லாமே சிஜியான்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே சிஜி இல்ல, சிஜியே இல்ல, எதுவுமே சிஜி இல்ல. ஒண்ணுதான் பிளான் பண்ணிருக்கலாம், சார்க்கு வந்து மேல விழுகிறது மட்டும் தான், அது மட்டும் சிஜி பண்ணிருக்கலாம். மற்ற எல்லாமே கடலுக்குள்ளதான், ஃபுல்லாவே கடலுக்குள்ளதான் பிளான் பண்ணோம். ரொம்ப சேலஞ்சான அந்த விஷயமும். டைரக்டர் சிம்புதா சார் வந்து ரொம்ப எங்களுக்கும் ஹெல்ப்பாக இருந்தார். அவரும் ஒரு ஆர்ட் டைரக்டர் மாதிரி தான். அவரும் டிராயிங் பண்ணுவார், நாங்களும் டிராயிங் பண்ணுவேன், நானும் பண்ணி கொடுப்பேன். அவரும் ஒரு ஐடியா வந்தோடனே அவரு ஒரு ஐடியா கேட்க மாட்டார். ஐயப்பன் இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிராயிங் கேட்பார். ஒன்றும் இல்லை, நம்ம கடலுக்குள்ளேருந்து ஒரு 20 feet தள்ளி தான் அது ஒரு ரேம்ப் போட்டிருந்தோம். அந்த ரேம்ப் போட்டு அதுக்கு பக்கத்துலேயே அந்த கடல்ல வந்து நிறுத்துக்கு கிட்டத்தட்ட 8 பேர் நின்று அந்த போட்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. காலையில இறங்குனாங்கன்னா 6 மணிக்கு தான் வெளியில வருவாங்க போட்லயே. ஷிஃப்ட் எல்லாம் மாத்துறது இல்ல, ஷிஃப்ட் எல்லாம் அது இல்ல. அவங்க ஏன்னா கடல்ல உள்ளவங்க மீனவர்களை தான் கூப்பிட்டுக்கிட்டது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த இடம் கொஞ்சம் பள்ளம் இல்லை, கொஞ்சம் தண்ணி தான் இருந்தது. இவ்வளவு ஹைட்டு தான் இருக்குன்னு வைங்களேன். டைம் ஆக 4-5 மணி ஆகும்போது இவ்வளவு தூரம் வந்துடும், அவங்களால நிக்க முடியாது. அதான் ஹை டைடு லோ டைடுன்னு ஒன்று டைம் வந்து இருக்குது. அந்த டைம் போட்டு நம்ம அந்த டைம் தான் அவங்கள இறக்குவோம். மற்ற டைமில் போட்டை வெளியில் வச்சுட்டு ஃபுல்லாக கொஞ்சம் தூரம் தள்ளி வச்சுக்கிட்டு அந்த அலை அடிக்காத இடத்துல கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஷூட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் இறங்க உள்ளே எல்லாரையும் போயிட்டு வர வச்சுட்டு அப்படியே பிளான் பண்ணோம். அதே மாதிரி போட் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் ஆச்சு, 15 days ஆயிடுச்சு ரெடி பண்ணி பார்க்க. அதே மாதிரி மாடலிங்க ரொம்ப சேஃபா வேற இருக்கணும், சேஃபா இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து 1+1 நம்ம சினிமா மாதிரி ஒரு கிளாஸ் உடைக்கிறோம் இன்னொன்னு வாங்கிக்கலாங்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா இதுவே பட்ஜெட்டை தான் பிளான் பண்றோம். அப்போ இந்த போட்டை கம்பல்சரி ஒரே இதாக பண்ணா நீட்டா பண்ணி கொடுக்கணும். ஏன்னா உடஞ்சாலும் அது எத்தனை வருஷமா, கிட்டத்தட்ட வருஷமெல்லாம் இல்லை, ஒரு 6-7 மாதமா வச்சு அதே போட்டை வச்சு யூஸ் பண்ணோம். ஒரு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஒரு 10 நாள் போவோம். அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் டேட்டு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால ஒரு எடுத்து வச்சுட்டு அடுத்த மாதம் போவோம். அதை தூக்கி மேலே வைக்கிறது, அடுத்து அப்புறம் மறுபடியும் தண்ணிக்குள்ளே இறக்குறது. ஒரு இதுதான், அதுவும் ஒரு கொஞ்சம் கஷ்டம் தான். செப்டிக்கு ஒரே ஒரு போட்டு பழைய போட்டு ஒன்று இருந்தது, வாங்கிட்டு வந்துட்டேன். க்ளோஸ் டைட் எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு தனியாக வெளியில வச்சு பண்ணோம். ஆமா, பிளானிங் அதுதான். என்னென்னலாம் வந்து ஆர்ட் ஒர்க் அங்க போட்ல வந்து ஆர்ட் ஒர்க் எல்லாமே அவங்கள வச்சிருக்க சின்ன மெட்டீரியல் கூட நம்ம ஒர்க்கு தான். ஒரு கேன் தண்ணி, டீசல் கேன் ஊத்துறாங்கல்ல, அது ஃபுல்லாவே நம்ம பீரியட் இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட சுதந்திரம் முன்னாடி நடந்த ஒரு கதைங்கிறதுனால எல்லா கையில வச்சிருக்க பொருள் அனைத்தும், ஒரு ரேடியோ இருந்தாலும் அதுதான், ஒரு பின்னாடி இவர் ஒயர்லெஸ் கொண்டு வருவாருங்களா, ஒரு பிடிஸ்காரங்க கொண்டு வருவாருங்களா, ஃபுல்லாவே அது ரெஃபரன்ஸோட எல்லாத்தையும் பிளான் பண்ணதுதான். எல்லாமே ஒர்க் தான். கிட்டத்தட்ட சின்ன பொருளே ரொம்ப ரேஞ்சில் ஆயிடுச்சு. ரொம்ப அது என்ன சொல்ற, ஒவ்வொரு பொருளும் நம்ம வந்து கிடைக்காது, எங்கேயும் காசு கொடுத்து வாங்க முடியாது. அது நம்ம போட்டோ வச்சுட்டு அதே மாதிரி ரெடி பண்றது தான் ஒவ்வொன்றும் இருந்தது. அதுவும் ஒரு சேலஞ்சானது, சின்ன சின்ன மெட்டீரியல் எடுக்கிறதுக்கு. அதுல வந்து ஆளுக்கு ஒரு பேக்கு, ஒரு தண்ணி கேன் எல்லாம் பார்த்தீங்கன்னா 5 கேன் ரெடி பண்ணியிருப்போம். அவங்க தண்ணி குடிக்கிற மீன் போற இடத்துல மீன் லைவா ஒரு பெரிய மீன். அங்கே அதே மாதிரி மீனே ஒரு டம்மி பண்ணி கொடுத்து, ஏன்னா தண்ணிக்குள்ள தூக்கி போடுவாங்க. இப்போ கடலுக்குள்ள இருந்து ஒரு பாசி வேணுங்கிறதுக்கு பாசி எங்க போறது, நம்ம பாசிக்கு எங்க போறது, உள்ள இருந்து ஒரு கிழங்கு எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா 2 நாள் டிராவல் ஆகுறாங்க, அங்க உள்ள டிராவல் ஆகுறவங்களுக்கு அந்த டயத்துல பசி எங்க போறது அப்படிங்கிறது, ஏன்னா தப்பிச்சு தானே போறாங்க உள்ளங்க. அந்த தப்பிச்சு போகும்போது எங்க சாப்பாடு இருக்குமோ இருக்காதான்னு தெரியாதுல்ல. அப்போ அவரு ஹீரோ கேரக்டர் என்ன நினைப்பாருன்னா, அவர் கடல்வாசிங்கிறதுனால அவர் எங்கேயாவது இங்க சாப்பாடு ஒரு கிழங்கு எடுத்துட்டு வரேன்ட்டு உள்ள போயிட்டு எடுத்துட்டு வருவாரு. அதெல்லாம் வரல, ஆனா கிழங்கு எடுத்து அந்த மேல கொடுப்பாரு. பார்த்தா அதை எடுத்துட்டு வரும்போது அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அப்புறம் அம்மா கேரக்டர் இருக்காங்களா, அவங்க வந்து இன்னைக்கு உள்ளதான் போறோம்னு தெரியும், சேஃப்டிக்கு அவங்க ஒரு பன்னெல்லாம் கட்டி தண்ணிக்குள்ள போட்டு வச்சிருப்பாங்க. எப்போ பசி எடுக்குதோ அப்பதான் எடுத்து சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் பசி ஆத்துறதுக்கெல்லாம் அந்த ஒவ்வொன்றும் பிளான் பண்ணியிருந்தோம். சில விஷயங்கள் வரல, ஆனா கடுமையான இதெல்லாம் பிளான் பண்ணோம். அப்புறம் அந்த சார்க்கு போறதுக்கு இன்னொரு போட் ரெடி பண்ணி
அந்த போட்லேயே ஒரு அனிமேட் மாதிரி பண்ணி ரெடி பண்ணி அந்த அந்த ஃபெதர் மட்டும் இருக்குல்ல மேலே உள்ளது, அதை மட்டும் தனியாக வெல்டிங் ராட் பண்ணி தண்ணிக்குள்ளே வெளில இறக்கிட்டு இங்கே ஒரு ஃபோட்டு இதில் ரெடி போயிட்டுருக்கோம். சுத்த விடுறதுக்கு ரொம்ப கஷ்டம்தான். சரி, பார்க்கும்போது கம்மியாக தான் தெரிஞ்சது, அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் ஒரு ஃபீலிங் இருக்கா சார் லைட்டா ஒரு ஆர்ட் டைரக்டரா, என்னடா இது இவ்ளோ ஹார்ட் ஒர்க் போட்டோம் ஆனா இந்த படம் பெருசா ரீச் ஆகலையே அப்படிங்கிற ஒரு கண்டிப்பா ஃபீலிங்? இருந்தது. ஆனால் எதிர்பார்த்தோம். ஆர்ட் ஒர்க்கு விட சிம்புதேவன் சார் சூப்பராக பண்ணியிருப்பாரு, அந்த ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். நாங்கள் அதில் ஒர்க் பண்ணுறது இன்னமும் ஒரு சந்தோஷம். பட் இருந்தாலும் நம்மளுடைய நேம் போட்டு புதுசாக பண்ணியிருக்கோம். அது இப்போ உள்ள ரன்னாக போகிறதெல்லாம் வந்து ஃபைபரில் தான் போயிட்டுருக்கு. எல்லாமே ஃபைபர் தான். கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து ஃபைபரில் தான் போயிட்டுருக்கு. சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் தர்மக்குள்ள ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்போ போட்டு. அப்படி இருக்கும்போது இப்போ வுட்டில் நம்ம பண்ணுறோங்கிறது வந்து பெரிய சேலஞ்ச் தான். நாங்களும் எல்லா கார்பெண்டர்ட்டையும் போய் கேட்டோம், அந்த போர்டு செய்கிறவங்கள்ட்ட எல்லாம் போய் பார்த்தோம். இப்போ எல்லாம் வர்றது இல்லைங்க அது அப்படின்ட்டாங்க. ஏதாவது ரெஃபரன்ஸ் இருக்கான்னு கூட இல்லை. அதெல்லாம் போய் பார்த்துட்டு ஒரு கடல் பக்கமாக போயிருந்தோம். அதான் தேடிக்கிட்டு இருக்கும்போது அது என்ன சொல்கிறது, முள் ஏரியாக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டஞ்சி போனது உள்ள ஸ்கல்டன் மாதிரி கிடந்தது. அதுதான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டு அதை ரெடி பண்ணோம். அப்படியே அதே மாடல் வந்து ஸ்கெட்சு டிராயிங் எடுத்துகிட்டு வந்தோம். ஆமாம், அதே மாதிரி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, உள்ளே உட்காரும்போது கூட எல்லாருமே ஒரு ப்ராப்பராக உட்கார முடியாது, இடம் இருக்காது. அதுக்காக நம்ம கொஞ்சம் உடஞ்சிருந்தது. ஏன்னா பாதி தூரம் தலை மட்டும்தான் தெரியணும் மேலே, அதுக்கு கீழே பள்ளமாக ரொம்பவும் பள்ளமாக ஏறக்கூடாது. அப்படி ஒரு பிளானிங்கோட தான் பிளான் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு 18 இயர்ஸா இந்த தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து ஒர்க் பண்றீங்க. அண்ட் சமீப காலமா நிறைய நல்ல நல்ல படங்கள் நல்ல ப்ரொடக்ஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களோட ஸ்டார்டிங் எப்படி சார் ஆரம்பிச்சது? சினிமா மேல இன்ட்ரெஸ்ட்? சென்னைக்கு வரும்போது நான் சினிமா மேலே ஆர்வமா இல்லை. நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு. அப்புறம் தஞ்சாவூர் பெயிண்டிங்காக தான் என்னோட மைண்ட் ஃபுல்லாக இருந்தது. அங்கே தான் போய் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒர்க்குகள் ஃபுல்லாகவே இருக்கு. உங்க நேட்டிவ் வந்து தஞ்சாவூர் பக்கம். தஞ்சாவூர் பக்கம் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட். நான் எனக்கு தஞ்சாவூர் தான் பக்கமாக இருக்குது. என்னன்னா பெயிண்டிங் ஆர்வம் தான், டிராயிங் தான் ஃபுல்லாக ஆர்வம் இருந்துச்சு. சினிமாவில் போகணும்னு எதிர்பார்க்கல. அப்படி என்னையா கொண்டாந்து ஏவிஎம் ஆப்போசிட்டு ஒரு கங்கப்பா ஸ்ட்ரீட்னு உள்ள ஆப்போசிட்டு தான் உள்ள, அதுக்குள்ள தான் நான் இருந்தேன். அங்கே இருக்கும்போது தான் அங்கே ஒரு ஆர்டிஸ்ட்டு கடையாக ஃபுல்லாக ஒரு 10 கடை இருந்தது. அங்கேயே நான் ஆல்ரெடி ஒரு ஆர்ட்லேயே இருந்துகிட்டு இருந்தேன். அங்கேயே இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் அசிஸ்டண்டாக போய் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு சந்தானம் சார்கிட்ட தான் ஃபஸ்ட்டு ஒரு அசிஸ்டண்டாக ஜாயின் பண்ணியிருந்தேன். அவரோட என்னென்ன படங்கள்லாம் ஒர்க் பண்ணீங்க? அவரோட படம் ஃபஸ்ட்டு 1000ல் ஒருவன் பண்ணேன். அதுக்கப்புறம் களவாணி, அப்புறம் வாக் வாட்டர் கட்டிங் அப்படின்னு தமிழ் படம் அப்படின்ட்டு ஒரு 15 படம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். 15 மூவிஸ் அவர்கிட்ட பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ரஜினி சார்கிட்ட ஜாயின் பண்ணேன். ரஜினி சார்கிட்ட பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு 20 படம் பண்ணியிருப்பேன். அது பாண்டிய நாடு, பாயம்புலி, மாற்றானு, இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கேன். இப்போவும் பண்ணிகிட்டு இருக்கேன் அவர் கூட தான். இப்போவும் ஒர்க் பண்ணுவேன் அவர் கூட. நான் ஃப்ரீயாக இருக்கும்போது அங்கே கூட போயிருப்பேன். அதுக்கப்புறம் அது ஒரு அவர் கூட என்னால் போகாம இருக்க முடியாது, எப்படியாவது போயிட்டே வந்துடுவேன். அந்த ஒரு பாண்ட்னாலயா? கண்டிப்பா. அவர் தான் எனக்கு அதிகமா ஹெல்பிங் மைண்டா இருந்தாலும் சரி, ஒர்க் விதமா சூப்பரா சொல்லியும் கொடுப்பாரு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன சார் இப்போ கரண்ட்ல? டிசம்பர்ல ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். ஒரு 2 படம் பண்ணியிருக்கேன். ஜனவரியில் ஒன்று ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு ஃபேண்டசியான ஒரு படம் தான். ஃபுல்லாக ஒரு படத்தோட ஜேனர் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங். அந்த படமும் நல்லா பண்ணியிருப்பாங்க. அதை விட பெரிய ஜேனர் தான் இருக்கு. அது ஒரு சேலஞ்ச் தான். ஃபுல்லாக செட்டு தான். அது ஒரு பெரிய ஒரு வீடாக பிளான் பண்ணியிருக்கோம். செட்டு போகிற மாதிரி ஸ்கெட்ச் எல்லாம் போயிட்டு இருக்கு. பிளானிங் டிசைன் போயிட்டு இருக்கு. சூப்பர். ஜனவரியில ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நாங்க ஆவலா காத்துட்டு இருக்கோம் சார். பேக் டு பேக் வந்து ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் ரொம்ப அழகா, ரொம்ப யதார்த்தமா நிறைய விஷயங்கள் உங்களோட சினிமா ஜேர்னி பத்தி சொன்னீங்க. எங்களுக்கும் சூப்பரான விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு. அண்ட் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் சார். ஜெயா டிவி சார்பா பெரிய பெரிய வாழ்த்துக்கள். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப தேங்க்யூ.